ஜெயிலர் பார்ட் 2 திரைப்படத்துல நடிகர்கள் ஃபஹத் ஃபாசில் அண்ட் எஸ்.ஜே. சூர்யா சாரனுடைய படக்காட்சிகள் படமாக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வர செய்திகள் உண்மையான ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. இது போன்ற பல புது புது தகவல்கள் இலங்கையைச் சேர்ந்த மதிஷாந்தான உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த சோர்ஸை சொன்னீங்கன்னா நானும் அந்த தகவல் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். ஏசி திருலோக் சந்தர் சார் ஏவிஎம் பேனர்ல பண்ண முதல் திரைப்படமான வீர திருமகன்ற திரைப்படம் வெற்றி பெறல. அப்படி இருந்தும் தொடர்ந்து அவர் எப்படி ஏவிஎம் பேனர்ல பல படங்களை இயக்குனாரு, அன்பேவா திரைப்படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பை எம்ஜிஆர் சார் எப்படி அவருக்கு கொடுத்தாருன்னு காஞ்சிபுரம்ல இருந்து வேல் கேட்டிருக்காங்க. ஏசி திருலோக் சந்தர் ஏவிஎம் நிறுவனத்துக்காக இயக்கிய முதல் படமான வீர திருமகன் வெற்றி படமாக அமையல என்னாலும் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏசி திருலோச்சனுடைய உழைப்பு எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு காட்சிகளெல்லாம் மிகச்சிறப்பாக அவர் படமாக்கி இருந்தார் அப்படின்றதெல்லாம் ஏவிஎம் நிறுவனத்தினர் உணர்ந்திருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் அடுத்து நானும் ஒரு பெண் என்ற படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பை அவருக்கு தந்தார்கள். அவருடைய கணிப்பு எந்த அளவுக்கு சரியானது என்பதை அந்த படத்தினுடைய வெற்றியின் மூலம் நிரூபித்தார் ஏசி திருலோச்சந்தர். அன்பேவா திரைப்படத்தை இயக்குவதற்கு முன்னாலே ஏசி திருலோச்சந்தர் தமிழ் சினிமாவிலே பல வெற்றி படங்களை தந்திருந்ததுனால அவரை இயக்குனராக ஏற்றுக்கொள்வதில் எம்ஜிஆருக்கு எந்த தயக்கமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் குமாரி படத்தில் நடித்த காலத்திலிருந்தே ஏசி திருலோச்சந்தரை எம்ஜிஆருக்கு ரொம்ப நல்லா தெரியும்.